எனக்கு ஆட்சேபம் இல்லை. அவங்க 2 பேரும் உங்களால் ஆதரிக்கப்பட்டவர்கள். மக்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஒருத்தரை பற்றி மாத்திரம் சொல்லலாம், அண்ணாமலை. கர்நாடகாவில் இருந்தபோது நான் கன்னடக்காரன், நான் தமிழாக இருந்தாலும் நான் கன்னடக்காரன். தமிழ்நாட்டுக்கு காவிரியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட விட மாட்டேன், உயிருள்ளவரை விட மாட்டேன்னு சொன்னவர் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கார், தமிழ்நாட்டு தலைவராக இருக்கார். அவர் பேசுனா தமிழ்நாட்டுக்கு விரோதமாக தான் பேசுவார். அதனால இது தமிழ்நாட்டுக்கு விரோதம். அதை இன்னும் ஒரு ரொம்ப சுருக்கமாக சொல்றதா இருந்தால், லாரல் மீட்ஸ் ஹார்டி, ஆபட் மீட்ஸ் காஸ்டல்லோ, டீன் மார்டின் மீட்ஸ் ஜெர்ரி லூயிஸ். காமெடியன்கள் சந்திப்பு. உங்களுக்கு அது பெரிய விஷயம், எங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே இல்லை. இல்லை, இருவருமே திராவிட கட்சிகளை கடுமையாக எதிர்க்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. எதிர்த்து போட்டுங்க. யார் யாரோ எதுக்குறாங்க, இவங்க 2 பேர் எங்களுக்கு என்ன வந்தது? அவங்களால என்ன பண்ணிட முடியும்? அவ்வளோதான். இல்லை, தொடர்ந்து இப்போ அண்ணாமலையும் சீமானும் சந்திக்கிறப்போ அவங்க என்ன சொல்றது என்னன்னா, தனிப்பட்ட விவகாரங்களை திமுக இல்லை திமுகவை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் கையில் எடுத்து எங்களை விமர்சனம் பண்றாங்க, தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே ஏன் போறீங்க அப்படின்றதான கேள்வி. அது திமுக. அப்போ விஜயலட்சுமி திமுகவா? விஜயலட்சுமி திமுகவா தெரியலையா எனக்கு. இப்போதான் தெரியுது விஜயலட்சுமி திமுக. அவர் மனைவி கயல்விழி இருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஒரு காலத்தில் திமுகவில் இருந்தார். அப்போ அந்த அவங்க மனைவியின் திமுகவா? இவரை விடுங்க, அண்ணாமலை விடுங்க. அவர் அந்த நம்ம ஊருக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது, கன்னடக்காரரு. தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு விபீஷ்ண இங்கே வந்து பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. இவர் வந்து இவரும் தமிழ்னு சொல்கிறாரு, அவங்க அப்பா மலையாளி. அவருடைய கடவுளையே கைவிட்டவங்க, சொந்த கடவுளே ஜீசஸை கைவிட்டு எங்கள் அப்பா முருகன் சொன்ன ஆசாமி அவர். அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு இதாக உங்களால் உருவாக்கப்பட்டவர்களுங்க. நீங்கள் தான் அதுக்காக கவலை பண்ணி எங்கள் இப்போ பொதுமக்கள், எங்களை போன்ற பொதுமக்களுக்கு அவங்க சந்திச்சா என்ன, கட்டி பிடிச்சிக்கிட்டா என்ன, முத்தம் கொடுத்துக்கிட்டா என்ன, சாப்பிட்டா என்ன? இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து தமிழ்நாடு அதிர்ந்து போச்சா? மீடியாக்கள் பண்ண அதிர்ந்து போயிருக்கலாம். நாங்கள் ஒன்றும் அதிர்ந்து போகுது, நாங்கள் அதை நினச்சி கூட பார்க்கல. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அவங்க இருக்காங்க, அவங்களுடைய செயல்பாடு. அவங்க இருக்கிறது இந்த காரணம் நீங்கள். இப்போ நான் இருக்கிறது காரணம் நீங்கள் தான். எனக்கு யார் இருக்கா? இப்போ மீடியாக்கள் வந்து பேசுகிறதுனால தான் என்ன அடையாளம் தெரியுது. அதே மாதிரி தான் என்ன மாதிரி தான் ஆளுங்க தான் அவங்களும். ஆனால் அவங்க வந்து ஒரு செல்வாக்கான ஒரு இடத்துல இருக்காங்க, வசதியான இடத்துல இருக்காங்க, பணக்காரர்கள். அவருடைய கார் வந்து பல கோடி ரூபா பெறும், அவருடைய வீடு வந்து 200 கோடி ரூபா பெருமானம் உள்ள மாளிகையில் கூடியிருக்காரு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் அண்ணாமலையும் வசதியானவர். அவர் ஊர்வலம் வரும்போது அவர் ஏதோ பெரிய பெரிய இடத்துலலாம் தேத்திட்டாருங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது சொன்னாக்க திமுக சொல்லிடுச்சின்னு அவர் இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நான் வந்து ஒரு அனாமதேய பேர் வழி, என்னை பிடிச்சிங்கன்னா எனக்கு என்கிட்ட கலனா இல்லை.